space last week. So make a note. As good as watching it. ஆண் பெண் குழந்தைகள் பிறகு என்பதை பற்றி சாதாரணமா தெரிஞ்சு ஒரு விஷயம், ஒரு ஆண் பெண்ணும் பிறக்கிறது, இது எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி பெருசா சொல்லிக் கொடுக்க அவசியமே இல்லை. இந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டே வருகிறோம். இத ஆண் பெண் செய்வதற்காக குழந்தை பிறக்கிறது என்பது தெரிந்திருந்தாலும் அதுல அந்த இனத்தை தீர்மானிப்பது யார் பங்கேற்கிறார் பார்த்தால் பற்றிய நம்பிக்கை மக்கள் எப்படி இருந்து கேட்டா அது தான் தீர்மானிக்கிறாள் என்றுதான் நினைத்து கொடுத்தாங்க. இன்னைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். பேருக்கு ஒரு 4 பொம்பளை பிள்ளையா இருக்கும், பொண்டாட்டி கூட போட்டுட்டு போயிடுறவங்க. என்னடா ஒரே பிள்ளையா என்னமோ அவர் தீர்மானித்து எடுக்கிறது மாதிரி நினைத்து கொடுக்கிறவங்க இருக்கு. இந்த ஞானமும் இல்லாத காலம் எப்படி பெண் குழந்தைகள் பாலின தீர்மானிப்பது யார் என்பதை பற்றி ஒரு அறிவு காலகட்டத்தில் திருமறை இதை பற்றி விளக்குகிறது. ஒரு குழந்தையின் பாலினத்தை தீர்மானிக்கிறவன் ஆண் தீர்மானிக்கிறான், தீர்மானிக்கவில்லை என்று திருமறை அத்தியாயத்தில் 39வது குர்ஆன் என்ற இரண்டு இடம் வகையில் ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் பெண் சினையிலையும் ஆணுடைய உயிரிலையும் 23 ஜோடி, இந்த 23 ஜோடி குரோமோசோம்ல 22 சரி, அது மனுஷனுடைய குணம், பண்பாடு, அவனுடைய உயிர், இந்த 22 ஜோடி எல்லா விஷயம் ஒரு மனுஷன் சாகர என்னவெல்லாம் இருக்குமோ எல்லாம் இருக்கிறது. அந்த இருக்கிற ஒரு ஜோடி இருக்கு. இந்த ஒரு ஜோடி ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிற பாலினத்தை தீர்மானிக்கிற குரோமோசோம் இது. இந்த ஒரு ஜோடி பொறுத்தவரை பெண்ணிடத்தில் குரோமோசோம்கள் அனைத்தும் ஒரே வகையானது. 3 ஜோடி குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு போடப்பட்ட படத்தை பாத்தீங்கன்னா புரியும். 23 ஜோடி குரோமோசோம், அத்தனை எக்ஸ் குரோமோசோம். அந்த பக்கத்துல இருக்கு ஆணிடத்துல வலதுபுறம் ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல ஆண் பக்கத்துல எக்ஸ் குரோமோசோம் பிளஸ் ஒய் குரோமோசோம் இருக்கிறது. மேல பொம்பளை பிள்ளை இருக்காங்க. இந்த பெண்ணிடம் இருந்து எக்ஸ் மேல போகும், ஆணிடம் மேல போச்சுன்னா புள்ள பிறந்துடும். அதே கீழே ஆம்பளை பிள்ளை பிறகுது இருந்து வருகிறது, ஆணிடம் இருந்து வருகிறது. ஆண் போச்சு பொம்பளை பிள்ளை, இந்த ஆணிடம் புள்ள ஆனா பெண்ணா என்பதை என்று இன்றைய அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. இந்த விஷயம் அன்றைக்கு தெரிந்தவன் ஒருவனை யாரும் கிடையாது. 400 வருஷத்துக்கு முன்னாடி தெரிந்த ஆளு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தெரிந்த யாருமே கிடையாது. தான் இது நிரூபணமாக இருக்கிறது. இவன் அறிவை போல் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தால் இறைவார்த்தை என்பதை இல்லாமல் நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் இதே மனித வார்த்தை போன்று கற்பனையாக உருவாக்கப்பட்ட பைபிளில் இதே போன்று குழந்தை பிரசவம் இது மாதிரியான விஷயங்கள் அது பார்த்தால் அது ஒரு அறிவியலுக்கு கருத்தை தான் முன்வைக்கிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலிருந்து 30வது வரைக்கும் படிச்சு அப்படி இருந்து ஒரு பெரிய ஒன்று சொல்லப்படுகிறது. போன வாரம் உங்களுக்கு விலைக்கு யூதான்னு அவன் தாமாரு மகனுக்கு மகன் போயிட்டான். அதுக்கப்புறம் முக்காடு போட்டு அவர் சொன்னார்ல, அங்க புத்தகத்தை திறந்தா ஆரம்பம் முதல் கடை
வரைக்கும் அது மாதிரியான மேட்டர் தானே. முகத்தை மூடிட்டு உட்காந்துருக்காங்க, போக வேண்டியதானே. இந்த ஆளு சரி முகத்தை மூடிட்டு இருக்கா சான்ஸ் சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஆள் யாருக்கிட்ட? மர்மவ கிட்ட போயிட்டான். மர்மவ கடைசியில பிரச்சனை ஆகி கருவுலாம் உண்டாயிடுச்சு. கரு உண்டானதுக்கு பிறகு யாரா கரு உண்டாக்கணும்? இவன் தான் ஜோலி பார்த்திருக்கிறான். கடைசியில் இவனே பஞ்சாயத்து கலப்ப. இப்படியே அந்த கதை ஓடு. கடைசியில புள்ள பிறக்கிற தருணம் வந்துருச்சு. உள்ள மேட்டெல்லாம் போன வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதனால அதை நான் விளக்கல. எதை விளக்கலாம்? அந்த முசீபத்தான வந்து நிக்குது. வேற வழியே இல்ல. எங்கிட்ட டொரண்டோல கனடால ஒருத்தர் ஒரு புக் வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை அங்குள்ள சென்சார் போர்டு தடை பண்ணிருச்சு. இந்த சினிமாவுக்கு சென்சார் போர்டு வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி ஆபாச புத்தகம் எழுதி இருக்கிற நம்ம நாட்டு மக்கள் இதை படிச்சு கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சென்சார் போர்டு தடை பண்ண. அதுக்கப்புறம் அவன் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். நான் எந்த புக்கெல்லாம் எழுதிட்டேன்? பைபிளை தாண்டா எழுதி வச்சேன். ஓ பைபிளா? அப்ப தடையை நீக்கிறான்டாங்க. அந்த லெவல்ல தான் இருக்கிறது. இது வந்து கற்பனை இல்ல, நிச்சயமாவே நடந்து தடை செய்யப்பட்டு பைபிள் என்று சொல்லப்பட்ட பிறகு பைபிளை தடுத்தோம்னு ஆயிடக்கூடாது, ஓப்பனா திறந்து விடுன்னு இருக்கிறானோ. எங்க திரும்பினாலும் திரும்புற பக்கம் எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு அருவருப்பா நீங்க யோசிக்கிறீங்களோ அப்படியெல்லாம் உங்களுக்கு சரக்குகளை அள்ளி தருகிற தகவல் பெட்டகமாகத்தான் அது இருக்கிறது. அப்ப அந்த கதையினுடைய தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா புள்ள பிறக்கிற பிரசவம் வந்துருச்சு. மத்த மேட்டரை விட்டுருவோம். நம்ம பிரசவ மேட்டருக்கு வந்தா எந்த அளவுக்கு ஒரு கதை கேட்கிற ரசனைகள் எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள 2 புள்ள இருக்கலாம். 2 புள்ள என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள ஒரு ஒரு 2 குழந்தை இருந்து அது வெளியில வந்துச்சுன்னா ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் தம்பின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லுவோம்? முதல்ல பிறந்தவன் அண்ணன் சொல்லுவோம், 2வது பிறந்தவன தம்பின்னு சொல்லுவோம். சாதாரணமா பிறந்தா 1 வருஷம் 2 வருஷம் கேப் இருக்கும், தாராளமா தெரிஞ்சிடும். ஒரே நேரத்தில் பிறந்தா கூட ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு அண்ணன் தம்பி என்று நாம பிரித்துக் கொள்வோம். ஆனா இங்க அந்த உள்ள இருக்கிற உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருது. உள்ளுக்குள்ளே ஒருத்தர் அண்ணன் தன்னை பத்தி தீர்மானித்துக் கொண்டு அவன் என்ன பண்ணா, நம்ம தான் ஊருக்குள்ள போனா அண்ணனா இருக்கணும், இவன் தம்பியா தான் இருக்கணும் சொல்லிவிட்டு எப்போதுமே குழந்தை பிறந்தா இருந்தா முதல்ல தலை தானே வரும். தலை வந்து அப்புறம் உடம்பு இப்படி வெளியே கொண்டு வருவாங்க. இவன் முந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டான், டக்குன்னு கையை நீட்டினான். தலை போறதுக்கு லேட் ஆகும், கை போய் ஈஸியா இருக்கும்னு சடக்குன்னு கையத்துக்கு நீட்ட. கையை நீட்டின உடனே மருத்துவம் பார்க்கிற மருத்துவ வச்சு இருக்கிறாள், படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மருத்துவ வச்சு என்ன பண்ணா, அவள் பெறுகிற பொழுது ஒரு பிள்ளை கையை நீட்டினது, டக்குனு கையை நீட்டிச்சு. ஏதோ புள்ள வெளியே வந்துருச்சுடா, இதுதான் மூத்த பிள்ளை அடையாளம் காணணும்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு கலர் துணியை தூக்கி கையில கட்டி விட்டான். கையில கைத்த கட்டின உடனே டக்குனு கையை உள்ள இழுத்துக்கிடுச்சு. எப்படி இருந்தாலும் வெளியே போனா நம்ம தான் அண்ணன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம தான் வெளியில முதல்ல வந்தோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கையை உள்ள இழுத்துக்கிடுச்சு. உள்ள இருக்கான தம்பிக்காரன் அவன் இவனை முந்திக்கிட்டு அடிச்சு தள்ளி வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே அவன் பேர் வைக்கிறாங்க. ஏன்டா இப்படி முந்திக்கிட்டு வந்து தொலைஞ்ச? அந்த புள்ள தன்னுடைய கையை உள்வாங்கி கொண்ட உடனே அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்தது என்ன, இந்த மீறுதல் உன் மீது நிற்கும் என்றான். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டு, நீ முந்திக்கிட்டு வந்தல அதனால உன் பேரு பாரேசு, நீ சிவப்பு நூல் கட்டிக்கிட்டு வந்தல அதனால உன் பேரு சேரா என்று பெயரிடப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கதை கேட்கலாம், உட்கார்ந்து ரசிக்கலாம், உட்கார்ந்து கேட்டு சிரிக்கலாம். ஆனால் அறிவியல் படி ஒரு அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இந்த செய்தியை பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட கூறுகட்ட தகவல்கள் நிறைந்திருக்கிற புத்தகத்தையும் அறிவார்ந்த கருத்துக்கள் நிறைந்திருக்கிற திருமறை குர்ஆனையும் ஒப்பிட்டு பார்த்தால் எது இறைவேதம் என்பது ஒரு சிறு குழந்தைக்கு கூட பட்டவர்த்தனமாக தெரிகிற விதத்திலே குர்ஆனை இறைவன் ஆக்கி அமைத்திருக்கிறான். Dear brothers, we shall continue with the evidences to prove that Quran is God's word. It's a very basic fact that even in the 21st century we live in, most of us assume that the gender determination in the baby, the responsibility of the gender determination in the baby is on the female. That's what is the misconception what the entire world is having. Even ask many people now, they'll also say that it is the female who decides it. But Quran is clearly refuting it. 14 centuries back, if you read, for example, Surah Al-Qiyamah, verse 39, it is very evidently, with no second thought, Allah says, فَجَهَلَ مِنْهُ زَوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنْثَى. It is He who made a pair of male and female from him. So the gender determination is clearly the man and not the woman. So this very basic knowledge, if you see, even the 21st century scientists, even the 21st century people are finding it hard to digest. How can it be told 1400 years ago when it clearly, when Allah says that
It is the man who decides the gender of the baby. Only from him we created pair of male and female. It is a very big scientific proof that Quran is God's word. Now, when we read all these verses, it also speaks about the sperm and things like that. In the last week also they were referring that Quran speaks about sperm, so it preaches obscenity. Whenever Quran uses a word something like sperm or something, it is clearly teaching some science in that, and not the obscenity what Bible preaches. Everywhere in Quran, wherever these words are mentioned, it is not used for obscenity and filthy things to describe. It is used only to explain the science. This we can read even in front of our parents. We don't have any hesitation. But can you prove that you will be able to read whatever obscenities, Ezekiel, Song of Seduction, everything? Can you read in front of your daughters and sisters? It is not possible. But we claim that this is God's word, and that is why we don't find anything obscene in this, because it is not obscene. Even in 8th standard syllabus, you will find all these details. So, this is a very great proof that Quran is God's word. Now, how do you, for a person to explain, how do you understand? Now, how do you explain it in simple words? Human beings are having 23 pairs of chromosomes. Now, of these 23 pairs of chromosomes, so it is 46, right? Of these 23 pairs of chromosome, the 22 pairs of chromosome are responsible for heredity. That is what has been transmitted generation to generation. It has been passed on. Like the race, the color, everything is like, you are not going to have any control over it. It is all like, it is all the heredity, what you inherit from your parents. So these 22 chromosomes are responsible solely for transmitting this heredity. It includes all the chromosomes which are having a deficiency in diabetes. So if people are having diabetes, this is also transmitted via one of the chromosome. Now, remaining one chromosome, one pair of chromosome is called as sex chromosomes. And what are these sex chromosomes for? This sex chromosome is the only responsible for determining the gender of the baby. Now, if you take the chromosome of a man and woman, in man, you will have this sex chromosome to X and X. It's a pair, right? So you will have X and Y in man. But in female, if you take the sex chromosome, it is only X and X. So if you see this figure, if X chromosome of the sex chromosome in woman and X chromosome of the sex chromosome in male is joined, if these two are transmitted, then the resulting baby will be a female child with two X chromosome, which is listed in the top. Now, what if the man who is responsible for determining the gender releases the Y chromosome? If Y chromosome is from the man, irrespective of the chromosome from female, because both are X, right? Whether she has no control over it, whether she releases the first or the second one, irrespective of these two chromosomes, ultimately you will have the combination X and Y, which results in the male child. It is a clear-cut proof that only the man has control over the gender and not the female. Now, if you analyze Bible, so if you have to understand the worthiness of Quran, if you have to believe that Quran is God's word, the remaining world, majority of the world, they are claiming another book to be God's word. If you have to understand that only Quran is God's word, you also go back to Bible and see what does it speak about the babies. So last week we explained an episode of Judah and Tamar. That's a very big story. In fact, our brothers did not have sufficient time to explain it. It's a very huge story. I don't want to get into that. But just to give an idea, Judah is the father-in-law, and he has three sons, Onan and Shelah. Now, the eldest son is married to Tamar. Tamar is the daughter-in-law. What about the second and third son? Even for them, Tamar is the maid. Now, when is been killed by God, Judah advises Onan to go and fulfill his duty. Now, there's a lot of things happening here. Let's not get into the detail. Now, it comes to Shelah's turn. Now, Shelah is the youngest boy, so he is not matured enough. So, Judah decides that Tamar may be with her parents for some time until Shelah grows up, until he is matured enough to have sex with his own sister-in-law.
Now, after a long time, when Tamar knows that Judah is traveling, she goes and covers her face with veil, and she's waiting for her father-in-law eagerly. And this father-in-law, he went and have sex with her, and as a result of that, she is conceived. Now, when this case comes to the public, Judah was the one who was very angry, and he said, how come she is convinced she has committed such adultery? When he know that, when he recollected that it was him, because of him, why she was conceived, Judah is happy. Now he praises Tamar, saying that, okay, Tamar, you have done a very good job. Now, let's not get into the details of that. Now, what happens? So, since she is conceived, she delivers a baby, a twin baby. And the nurse who is nursing this baby is very intelligent enough. So, there is a quarrel between the two babies in the womb, and one of the baby wanted to get out first, but he is not able to. But how does he prove he is the elder? Instead of putting his head out, it takes some time for the head to fix. Go to a doctor, he'll explain you that it takes some time for the head to get fixed. So he's in a hurry, so he puts his hand outside, just to make sure that he is the eldest. Now, when the moment he puts his hand outside, the nurse who is nursing, she ties a red knot. She puts a red thread around his arm. Now, he pulls back the arm. Now, the second one comes outside. So, all these obscenity, what is it going to reach? Now, scientifically, if you say, is it possible to have such a miraculous delivery? Now, when it is not possible to have such a miraculous delivery, look at the standards of Bible and Quran. Quran was revealed 1400 years ago, and the challenge and the statement, scientific facts, whatever it poses, still remains unrefuted. But look at the Bible, look at the way how it is written, whether you call it obscenity or absurdity. I don't have an answer for this. This itself shows that when you compare Quran with Bible, Bible can be nowhere comparable with Quran, and Quran stands out firmly that it is the God's word, and Bible can never even reach that place. Just to add that, there was a book which was written by a man in Canada and Toronto, and the government wanted to ban the book. You know why? There was so much obscenity in that book. And later on, when he was caught by the police, he said that all this obscenity I got from the Bible. He showed the Bible was, and they were surprised. It was Ezekiel 23. You will not be able to read that chapter in front of anyone. That's from the Bible. And moreover, from the state called Virginia in USA, there was a movement called SPP, Stop Public Pornography Movement, which was also the movement that what they wanted was, they wanted either the parts of the Bible to be removed, like Ezekiel, Song of Songs, or the entire Bible should be banned from the public. They wanted, the reason they gave is the children should be shielded from getting the wrong message. See, look at this. It's a multi-type of literature. The entire Bible is a multi-type of literature. It got the embarrassing kind, it's got the sordid, obscenity, all under the same book, all under the same cover. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆற்று நீர் கடலில் சென்று கலக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். கடலுக்கு சென்ற பிறகு அந்த நீர் என்னவாகிறது? ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் அநேகமான மக்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நல்ல தண்ணீர் கடலுக்குள் சென்று விட்டால் உப்பு நீரோடு கலந்து அதுவும் உப்பு நீராக மாறிவிடுகிறது. ஒரு குடத்துல உப்பு தண்ணி இருக்குது, அதுல ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி ஊத்துறோம், அந்த நல்ல தண்ணியை தனியா எடுக்க முடியுமா? அது உப்பு தண்ணியோட கலந்துரும். இது மாதிரிதான் ஆற்று நீர் கடலுக்குள் சென்று விட்டால் உப்பு தண்ணீரோட கலந்து உப்பு நீராக மாறிவிடுகிறது என்று அநேகமான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆற்று நீர் கடலுக்குள் சென்றால் அது உப்பு தண்ணீரோட கலக்கிறது இல்ல, அது நீண்ட பயணத்தை, எவ்வளவு தண்ணி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலுக்குள் அது நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறது. ஆற்று நீர் அது உப்பு தண்ணியோட கலக்கிறது இல்ல. இந்த தண்ணீர் உள்ளக்க போனோனையுமே உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்து அது ஒரு வகையான நீராக மாறும். இந்த உப்பு தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி இந்த ரெண்டும் கலந்து அது ஒரு வகையான நீராக மாறுகிறது. மொத்தம் 3 நீர் உருவாயிருது. உப்பு தண்ணீர், இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியும் சேர்ந்த நீர்,